ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷயம். தட் மூணில் தண்ணி இருக்குதா இல்லையா, மூணில் மழை பெய்யுமா இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இஸ்ரோ ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்குது. அதான் சந்திராயன் 1 பில்ட் பண்ணுறாங்க, லான்ச்சும் பண்ணுறாங்க. சந்திராயன் 1 போய் ரிசர்ச் பண்ணுது, சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுது. அது என்னென்னா, மூணில் தண்ணி இருக்குது. நாசா சொல்லியிருக்குது இங்கே மூணில் தண்ணியே இல்லைன்னு. ஆனால் இஸ்ரோ சந்திராயன் 1 ரெக்கார்டிங்ஸ் இன்ஃபர்மேஷனை படி அங்கே தண்ணி இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனேமே நாசா செக் பண்ணுறாங்க, ஒரு மிஷன் கண்டக்ட் பண்ணி மூணுக்கு போகிறாங்க. மூணுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே தண்ணி இருக்குது. நாசாக்கு செம்ம கோமாக இருக்குது. பிகாஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு மூணுக்கு போனது. அவங்க ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் மூணு போனோம், அது ஒரு பெருமை. அது இவங்களை பீட் பண்ணக்கூடாது, இவங்க இது முதல் ப்ளேஸ் வரக்கூடாது அப்படின்னு நாசா என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி அங்கே எப்படி வந்ததுன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த. அங்கே மழை பெய்யும். எப்படி மழை பெய்யும்? நம்ம ஏர்த்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் விழுகிற மாதிரி மூணில் சில ஷூட்டிங் ஸ்டார்ஸ் விழுகும் போது அந்த ஐஸ் மேலே பட்டு அந்த ஐஸ் அப்படியே உருகி கிராவிட்டியில் அதனால அப்படியே மேலே அப்படியே போக ஆரம்பிக்குது. அதாவது கீழே மேலே அந்த மாதிரி போக ஆரம்பிக்குது வாட்டர்ஸ். இது ரெயினுங்கிறாங்க. இது ரேருன்னு நாசா ஃபஸ்ட் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அது ரேரே இல்லை, நிறைய ஷூட்டிங் ஸ்டார்ஸ் நிறைய டைம் விழுந்துட்டே தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் காய்ஸ், இப்படி தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. நாங்கள் தான் ஃபஸ்ட் தண்ணி கண்டுபிடிச்சோன்னு. ஆனால் அதை பீட் பண்ணுறங்கிற பேரில் அவங்க ரெயினை கண்டுபிடிச்சாங்க, பீட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதை பீட் பண்ணுறதுக்கு ஒரு விதை போட்டதே இந்தியா தான், அதாவது இஸ்ரோ தான் காய்ஸ். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ். பாய்.